போஸ்ட் ஆபீஸ் கிராம் சுரக்ஷா யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேமிப்பு திட்டம் பாத்தீங்கன்னா குறுகிய தொகையில அதிக லாபத்தை தரக்கூடியது. இதுல தினந்தோறும் 50 ரூபாய், அதாவது மாதம் 1500 ரூபாய் வரைக்கும் முதலீடு செஞ்சுட்டு வரும்போது முதிர்வு காலத்துல உங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 19 வயதுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்க யார் வேணாலும் இந்த கிராம் சுரக்ஷா யோஜனா திட்டத்துல முதலீடு செய்யலாம். குறைந்தபட்ச காப்பீட்டு தொகையா 10,000 ரூபாய், அதிகபட்ச வரம்பா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது ஆண்டு அடிப்படையில பிரீமியத்தை இந்த திட்டத்தின் மூலமா முதலீடு செய்யலாம். அதே மாதிரி ஒருத்தர் மாதமும் 1500 ரூபாய் கிராம் சுரக்ஷா யோஜனா திட்டத்துல முதலீடு செய்யலாம். தினமும் 50 ரூபாய் அப்படிங்கிற விகிதத்துல முதலீடு செஞ்சாலும் முதிர்வு காலத்துல இந்த திட்டத்தின் மூலமா 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் திரும்ப பெற முடியும். இதுல பிரீமியமா 55 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாசமும் 1515 ரூபாயும், 58 வருடங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1463 ரூபாயும், 60 ஆண்டுகளுக்கு 1411 ரூபாயும் ஒருத்தர் செலுத்தணும். இந்த 35 லட்சம் பாத்தீங்கன்னா 80 வயசை நிறைவு செய்யும் போது போஸ்ட் ஆபீஸ் கிராம் சுரக்ஷா யோஜனால முதலீடு செய்யற பயனாளர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுவிடும். இருந்தாலும் பலரும் இந்த தொகையை முன்கூட்டியே கேட்பதால விதிகள் படி 55 வருட முதலீட்டுல 31,60,000 ரூபாயும், 58 வருட முதலீட்டுல 33,40,000 ரூபாயும், 60 வருட முதிர்வு காலத்துல 34,60,000 ரூபாயும் லாபம் கிடைக்கும். கிராமப்புற மக்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழே செயல்படுது. காப்பீட்டாளர்களோட 59 வயசு வரைக்கும் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியா மாத்தலாம். பிரீமியம் செலுத்துதல் நிறுத்தப்பட்ட தேதி அல்லது முதிர்வு தேதியிலிருந்து 1 வருடத்துக்குள்ள மாற்றும் தேதி வராது. பிரீமியம் செலுத்துற வயது 55, 58 அல்லது 60 தேர்வு செய்யலாம். இந்த கிராம் சுரக்ஷா யோஜனா திட்டத்துல முதலீடு செய்யும் போது உங்களுக்கு தேவையான கடன் வசதியும் பெற்றுக்கலாம். ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த கடன் வசதி கிடைக்கும். ஒருவேளை பாலிசிதாரர் அதை சரண்டர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பாலிசி தொடங்கிய நாளில் இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் சரண்டர் செய்யலாம். 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த திட்டத்துல போனஸும் கிடைக்கும். இந்த திட்டத்தில் இருக்க சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தத்துல கிராமங்கள்ல வசிக்கிற மக்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற வகையில பல்வேறு சிறு சேமிப்பு திட்டங்களை இந்திய அஞ்சல் துறை உருவாக்கி இருக்கு. ஆபத்து இல்லாத திட்டமாக தபால் துறையால உருவாக்கப்பட்டிருக்கிறதாலதான் கிராம சுரக்ஷா யோஜனா திட்டம் பாத்தீங்கன்னா கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள்லயே ரொம்பவே பிரபலமான திட்டமாவே இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.